الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் தொடர்ந்து சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல் குர்ஆனை ஓதுவதுடைய ஒழுங்குகள் தொடர்பாக சில அம்சங்களை குறிப்பிட்டோம். அதன் வரிசையில் நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அதனை தர்த்தீலாக ஓத வேண்டும், அதாவது வேகமாக இல்லாமல் மெதுவாக ஓத வேண்டும். இது குர்ஆன் ஓதுவதுடைய ஒழுங்குகளில் ஒன்று என்பதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதேபோன்று ஒருவர் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் சுஜூது திலாவா, அதாவது சஜதாவுடைய இடங்களை அடைகின்ற நேரத்தில் அவர் சுஜூது செய்ய வேண்டும். அது கட்டாயமான ஒன்றல்ல, இருந்தாலும் சுஜூது செய்வதற்கு நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அந்த ஒழுக்க விழுமியத்தையும் நாங்கள் பேண வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பத்ர் யுத்தம் சம்பந்தமான ஒரு பாடத்தை ஆரம்பித்தோம். பத்ர் யுத்தம் எப்போது நடைபெற்றது என்றும் அந்த பத்ர் யுத்தத்துக்கு இருக்கின்ற இன்னொரு பேரு என்ன என்பது பற்றியும், அந்த பத்ர் யுத்தம் மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் என்ன என்பது பற்றியும் சில தகவல்களை உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பினுடைய இறுதியில் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு மிகவும் சுருக்கமான ஒரு பதிலை நான் கூறினேன். அந்த கேள்வியில கேட்கப்பட்ட விடயத்தின் ஒரு பகுதி தான் எனக்கு விளங்கியது. அதற்கு பிறகு ஒரு சகோதரர் அந்த கேள்வியை முழுமையாக என்னிடத்தில் கூறினார். அதாவது, குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் சுஜூது திலாவாவுக்குரிய இடங்கள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி கட்டாயம் சுஜூத் செய்ய வேண்டுமா? உதாரணமாக, ஒரு மனிதர் பிரயாணத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவ்வாறு சுஜூதுடைய இடங்களை அடைவார் என்றால் குர்ஆன் ஓதும் போது அவர் கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கித்தான் சுஜூத் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுஜூது திலாவாவின் போது கிபிலாவை முன்னோக்குவது கட்டாயமா இல்லையா என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு சாராரை பொறுத்த மட்டில் அவர்கள் கடுமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கித்தான் சுஜூத் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவருடைய பிரதானமான வாதம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்திலே இந்த சுஜூத் எனக்கூடிய அம்சத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஃபர்தான தொழுகைகளில், அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகளில் எங்களுடைய எல்லா சுஜூதுகளையும் நாங்கள் கிபிலாவை நோக்கித்தான் அமைத்திருக்கின்றோம். கிபிலாவை முன்னோக்காமல் எந்த ஒரு சுஜூதும் கிடையாது இபாதத்துகளில். அப்ப அந்த அடிப்படையில சுஜூது திலாவாவின் போதும் அதுவும் நாங்கள் சுஜூது செய்கின்ற காரணத்தினால் அதனை கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் கூறுகின்றார். இன்னொரு சாராரை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால், சுஜூது திலாவாவின் போது சுஜூது செய்கிற நேரத்தில் நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி சுஜூது செய்வது சிறந்தது. அல் அஃதல், அதே மாதிரி அவுலா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மிகச் சிறந்தது என்னன்னு சொன்னால், மிக ஏற்றமானது கிபிலாவை முன்னோக்கித்தான் நாங்கள் சுஜூது செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் கிப்லா அல்லாத திசையில் சுஜூது செய்வார் என்றால் அவர் மீது குற்றமும் கிடையாது என்று இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை நவீன காலத்திலே வாழ்ந்து மரணித்த இப்னு உசைமீன், இப்னு பாஸ் போன்ற அறிஞர்கள் தங்களுடைய ஃபத்வாவிலே கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாதம் என்ன என்று சொன்னால்,
பொதுவாக இந்த சுஜூதை பொறுத்த மட்டில் அது தொழுகை கிடையாது. தொழுகையைத்தான் கிப்லாவின் நோக்கி தொழுவது கடமையாக இருக்கின்றது. இந்த சுஜூதை பொறுத்த மட்டிலே இது தொழுகைக்குள் உள்ளடங்க மாட்டாது. ஏன்னா தொழுகைக்கு இருக்கின்ற அனைத்து நிபந்தனைகளும் இந்த சுஜூதுக்கு கிடையாது. அதனால் இது ஒரு சுஜூத்மாக மாத்திரம் இருக்கின்ற காரணத்தினால தொழுகையுடைய சட்டத்தை எங்களுக்கு பேண முடியாது. அதனால ஒருவருக்கு கிப்லாவுடைய திசையை நோக்கி சுஜூத் செய்யவும் முடியும், கிப்லா அல்லாத திசையை நோக்கி சுஜூத் செய்யவும் முடியும். ஆனாலும் மிகச் சிறந்தது, மிக ஏற்றமானது கிப்லாவை முன்னோக்கித்தான் என்று சொல்லி அந்த ஃபத்வாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அதிகமான உலமாக்கள் இந்த கருத்தையும் ஆதரித்திருக்கிறார்கள். ரெண்டு கருத்துக்கும் உலமாக்கல்ல ஒரு தொகையினர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுஜூதை பொறுத்த மட்டில் இது ஒரு கட்டாயமான சுஜூத் அல்ல என்ற காரணத்தினால எங்களுக்கு பிரயாணங்களின் போது சுஜூத் செய்வதற்கு சிரமமாக இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று சொன்னால் சுஜூத் செய்யலாம். அதுல ஏற்றம் என்னன்னு சொன்னால் கிப்லாவை முன்னோக்கி சுஜூத் செய்வதுதான் மிக ஏற்றமானது, மிக சிறந்ததும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பத்ர் யுத்தம் சம்பந்தமான சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக பத்ர் யுத்தத்திற்கு வருகின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி வந்தார்கள், குறைஷி காஃபிர்கள் எப்படியான எதிர்பார்ப்போடு எதனை நிலைநாட்டிவிட்டு நாங்கள் சொல்லுவோம் என்ற ஒரு ஆசையோடு வந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். பெருமையோடு அவர்கள் வந்து முஸ்லிம்கள் இலகுவாக தாக்கி அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு 3 நாட்கள் பத்ர் போர்க்களத்தில் தங்கி அவர்கள் கொண்டு போயிருந்த ஒட்டகங்களை அறுத்து உணவுகள் தயாரித்து அதனை சாப்பிட்டு விட்டு சாராயத்தை அருந்திவிட்டு சந்தோஷமாக திருந்து வருவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் பத்ர் போர்க்களத்துக்கு குறைஷி காஃபிர்கள் போகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு குறைஷியர்கள் தயாராகி வருகிறார்கள் என்ற தகவல் கிடைக்கின்றது. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு போரை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று அவருக்கு தெரியாது. அவர் போனது எதற்கு என்று சொன்னால் அந்த அபூ சுஃபியானுடைய அந்த சிறிய வியாபார கூட்டத்தை வழிமறித்து அவர்கள்ட்ட இருக்கின்ற முஸ்லிம்களுடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டித்தான் போனார்கள். ஆனா எதிர்பாராத விதமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் தப்பிச்சு விடுகிறது. அதே நேரத்திலே குறைஷி காஃபிர்களுடைய 1000 பேர் கொண்ட ஒரு படையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறார்கள். என்ன செய்வோம், இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது, என்ன செய்வோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறந்த பண்பு. நபி அவர்கள் தான் நபி, தான் இறுதி தூதர், என்னுடைய கையிலே தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலேயே நான் தான் தலைவராக இருக்கின்றேன், இதெல்லாத்தையும் வைத்து தனக்குரிய சிறப்புகளை வைத்து தான் நினைத்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்பட்டது கிடையாது. அவ்வளோ அதிகாரங்கள் அவ்வளோ சிறப்புகள் இருந்தும் கூட நபி அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்துதான் செய்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விவகாரங்களை மேற்கொள்கின்ற நேரத்தில் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களிடத்தில் நாங்கள் மஷூரா செய்ய வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு விடயத்தை செய்வதற்கு நாடுகிறார் என்றால் அவர் என்னுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் தானே, என்னுடைய செலவில் உள்ளவர்கள் தானே, நான் எடுத்த முடிவுக்கு என்னுடைய குடும்பம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் அவர் நினைத்த மாதிரி செயற்படக்கூடாது. மாற்றமாக அந்த குடும்ப உறுப்பினர்களிடத்திலே மஷூரா செய்ய வேண்டும். அதுல பரக்கத்து இருக்கின்றது. அதே போன்று ஒரு பள்ளியுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு மദ്രസാவுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், பாடசாலையுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், அல்லது ஊர் தலைவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து அவர் நினைத்த மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமானது. அவருடைய கடமை என்னன்னு சொன்னால் தனக்குடைய பொறுப்பு கீழால் உள்ளவர்களை வரவழைத்து விடயத்தை கூறி இதற்கு என்ன தீர்மானம் எடுப்போம் என்ற முடிவை எடுக்க வேண்டும். நிச்சயமாக அவ்வாறு மஷூரா செய்கின்ற நேரத்தில் சலசலப்புகள் ஏற்படலாம், பல கருத்துக்கள் உண்டாகலாம், சில நேரங்கள் பிரச்சனை கூட உண்டாகலாம். ஆனாலும் அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத்தை வைப்பான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மஷூரா செய்கின்ற நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு உஹது யுத்தத்தின் போது நபி அவர்கள் செய்த மஷூரா சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது. அப்ப பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக வேண்டி மஷூராவை தவிர்க்க முடியாது. அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் கூட உங்களோட விடயங்கள்ல நீங்கள் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில மஷூரா செய்வது ஒரு சிறந்த ஒரு பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அதிலே பரக்கத்து வைப்பான். ஒரு மஜ்லிஸிலே தீர்மானம் ஒன்று கிடைக்கவிட்டால் இரண்டாவது மஜ்லிஸிலே மஷூராவை தொடர வேண்டும். அதிலே அல்லாஹு தாலா சில நேரம் தீர்மானத்தை தரலாம். முதலாவது மஷூராவிலே எங்களோடு ஒத்து வராதவர்கள் சில நேரம் இரண்டாவது மஷூராவிலே ஒத்து வரலாம். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அல்லாஹு தாலாவுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ்களிலே. அந்த உள்ளங்களை அல்லாஹு தாலா தான் நாடிய மாதிரி திருப்புவதாக ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரியான ஒரு தீர்மானம் வராத போது அல்லது பிரச்சனையான சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஒரு விடயத்திலே ஒருமைப்படுத்துவாயாக, ஒரே கருத்திலே ஒற்றுமைப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்வது நிச்சயமாக அப்படியான மஷூராக்களை மேற்கொள்வருடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறார்கள். அபிப்பிராயம் கேட்கிறார்கள். நாங்கள் எதையோ எதிர்பார்த்து வந்தோம், ஆனா எதுக்கோ முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டதே, என்ன செய்வதென்று சொல்லி கேட்கிறார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை மிகைப்பதற்கு வாய்ப்பை தருவதாக எனக்கு வாக்களித்திருக்கிறான். 2 கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு கூட்டத்தை உங்களுக்கு வெற்றி கொள்ளலாம் என்று அல்லாஹு தாலா எனக்கு வாக்களித்திருக்கிறான். இந்த இடத்துல 2 கூட்டம் என்றது, ஒன்று அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் அல்லது அபூ ஜஹலுடைய தலைமையிலே வரக்கூடிய அந்த பத்ர் களத்தை நோக்கி வரக்கூடிய குறைஷியருடைய கூட்டம். இந்த 2 கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு கூட்டத்தை நீங்கள் மிகைப்பீர்கள், நீங்கள் அவர்களை ஆக்கிரமித்து அவர்கள் இருக்கின்றவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாக்களித்திருந்தார். அப்ப அந்த வாக்கையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த 2 கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு கூட்டம் எங்களுக்கு கிடைக்கும், இந்த 2 கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு கூட்டத்துடைய சொத்துக்கள் எங்களுக்கு கனிமத்தாக கிடைக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன உடனே ஒரு சஹாபி எழும்புகிறார், மிக்தாத் இப்னுல் அஸ்வத் எனக்கூடிய சஹாபி எழும்புகிறார். இவரை பொறுத்த மட்டிலே இவர் முஹாஜிரீன்களை சேர்ந்த சஹாபி. அவர் எழும்பி சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹு தாலா எதை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள், எங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே எதை சொல்லுமாறு சொல்லி இருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஏன்னா பனூ இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்துக்கு செல்வதற்கு அழைத்தார்கள். வாருங்கள் ஜிஹாத் செய்வதற்கு போவோம் என்று அழைத்த நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன் என்று சொன்னாங்க. அதாவது மூசாவே, நீங்களும் உங்களோட ரப்பும் போய் நீங்க சண்டை பிடியுங்க, நீங்களும் உங்களோட ரப்பும் போய் குஃபார்களோடு ஜிஹாது செய்யுங்கள், நாங்க இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். இது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்க அழைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க ஏதாவது செய்யணும் என்று எங்களுக்கு சொல்வீர்கள் என்று சொன்னால், பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம், நாங்க உங்களோட இருப்போம் என்று சொல்லி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவோம், தூரத்தில் இருந்து போராட மாட்டோம், மாற்றமாக உங்களுடைய வலது பக்கமாக இருந்து போராடுவோம், உங்களுடைய இடது பக்கமாக இருந்து போராடுவோம், அதே மாதிரி உங்களுக்கு முன்னால் இருந்து போராடுவோம், உங்களுக்கு பின்னால் இருந்தும் போராடுவோம். நாங்க உங்களை மட்டும் தனியே விட்டு விட்டு தூரத்துல இருந்து எதிரி வந்தால் தாக்குவோம் என்று நாங்க நிலைப்பாட்டிலே இருக்க மாட்டோம், மாற்றமாக உங்களுக்கு வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் இருந்து நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவோம் என்று சொல்லி மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாக்குமூலம் அளிக்கிறார்கள். அதற்கு பிறகு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழும்புகிறார்கள்.
இவர் அன்சாரிகளை சேர்ந்த சஹாபியா இருக்கிறார். அவுஸ் கிளையுடைய தலைவராகவும் இருக்கிறார். இவர் எழும்பி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சில நேரம் நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள் போல விளம்புகிறது. அன்சாரிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார்கள். என்னது? நீங்க மதீனாவுக்கு வந்தால் உங்களை காப்பாற்றுவது எங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு எதிரிகள் எதுவும் செய்யாமல், அது மக்காவாசிகள் மதீனாவுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாலும் சரி, அல்லது மதீனால இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் செய்ய வந்தாலும் சரி, உங்களை காப்பாற்றுவது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க ஹிஜ்ரத்தின் போது. அதை ஞாபகப்படுத்தி சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, சில நேரம் நீங்க எங்கட விடயத்தில் யோசிக்கிறீர்களோ தெரியாது, மதீனால இருக்கும் போதுதான் அன்சாரிகளாகிய நாங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். இது மதீனா விட்டு வெளியில வந்ததால நாங்க உங்களை விட்டு ஒதுங்கி விடுவோம் என்று நீங்க நினைக்கிறீங்க மாதிரி நாங்க நினைக்கிறோம் சொல்லி சஅத் இப்னு முஆத் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் இந்த இடத்திலே அன்சாரிகள் சார்பாக சொல்கிறேன், அவர்கள் சார்பாக பதில் அளிக்கிறேன். நீங்கள் ஜிஹாதுக்கு கூப்பிடுகிறீர்கள், அவர்கள் சார்பாக நான் பதில் அளிக்கிறேன். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு போங்க, நாங்களும் உங்களோட வருவோம். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறார்கள், நாங்க மதீனாவில் நீங்க இருக்கிற நேரத்தில் மாத்திரம்தான் உங்களை காப்பாற்றுவோம் என்று இருக்க மாட்டோம். மாற்றமாக நீங்க மதீனாவுக்கு வெளியில போனாலும் உங்களை காப்பாற்றுறது எங்கட பொறுப்புன்னு சொல்லி இந்த சஹாபி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்க விரும்பிய இடத்துக்கு போங்கள், அதே மாதிரி விரும்பியவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், விரும்பியவர்களை துண்டித்து விடுங்கள், எங்களுடைய சொத்துக்களில் நீங்க விரும்பியதை கேளுங்கள், நாங்கள் தருகிறோம். அதே மாதிரி நீங்கள் இதில் இருந்து ஏதாவது எங்களுக்கு தருவீர்கள் என்றால் விரும்பியதை தாங்கோ, நாங்கள் எடுத்துக்கொள்றோம், இவ்வளவு தாங்கோ, இவ்வளவு கூட்டி தாங்கோ என்று நாங்கள் கேட்க மாட்டோம். அதே மாதிரி எங்களோட சொத்துக்கள் இருந்து நீங்க விரும்பிய அளவை எடுத்துக்கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்க எடுத்ததுதான் எங்களுக்கு மன விருப்பத்தோடு உங்களுக்கு தந்ததாக இருக்கும் என்று அந்த சஹாபி சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்க எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாடுகின்றீர்களோ அதை நீங்கள் கட்டளையிடுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதனை செய்தே ஆகுவோம். எந்த அளவுக்கு சொன்னால், ஒம்தான் என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. ஒம்தான் என்ற பிரதேசம் யமன்ல, அதாவது யமனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சன்ஆல இருக்கிற பெரிய ஒரு கோட்டை இருக்கிற ஒரு பிரதேசம் தான் ஒம்தான் என்ற பிரதேசம். அந்த பிரதேசத்தை நோக்கி நீங்கள் சென்றாலும் நாங்களும் உங்களோட வருவோம். அது தூரமா இருக்குது, அது மதீனா விட்டும் ஆக தூரத்தில் இருக்குது, அதனால நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்ல மாட்டோம். மாற்றமாக அந்த ஒம்தான் எனக்கூடிய பிரதேசத்தில் உள்ள கோட்டைகளை நோக்கி நீங்கள் சென்றாலும் நாங்கள் உங்களோடு வருவோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த கடலை நீங்கள் எங்களை அழைத்து செல்கின்ற நேரத்தில் இப்படியான ஒரு கடலை நீங்கள் குறுக்கிட்டாலும் கூட, அந்த கடலிலே இறங்கி நீங்கள் போவதற்கு நாடினாலும் கூட நாங்களும் உங்களோடு சேர்ந்து அந்த கடலிலே குதித்து உங்களோட வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நாளைய தினத்திலே இந்த விரோதிகளை சந்திப்பதற்கு எங்களுடைய உள்ளத்திலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. நாங்கள் விருப்பத்தோடு இருக்கிறோம் இந்த எதிரிகளை சந்திப்பதற்கு. அதே நேரத்தில் யுத்தம் நடக்கிற நேரத்தில் எவ்வளோ எங்களுக்கு பாதிப்பு உண்டானாலும் பிரச்சனை இல்லை, பொறுமையோடு நாங்கள் உங்களோடு இருப்போம். பொறுமையோட நாங்கள் உங்களோடு இருப்போம். அவர்களுடைய தாக்குதலுக்கு அஞ்சி உங்களை யுத்த களத்தில் வைத்துவிட்டு நாங்கள் ஓடிவிட மாட்டோம். பொறுமையோடு இருந்து நாங்கள் போராடுவோம். அதை நீங்கள் அந்த உண்மை தன்மையை நீங்கள் அந்த யுத்தத்தின் போது காண்பீர்கள். அல்லாஹு தாலா எங்களின் மூலமாக உங்களுடைய கண்ணை அல்லாஹு தாலா குளிர்ச்சிப்படுத்துவான், எங்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு உட்கார்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். முஹாஜிரீன்கள் எப்படி நபி அவர்களோடு வருவார்கள்? அன்சாரிகளை பொறுத்த மட்டும் அவர்களுடைய விடயத்தில் தான் நபி அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இவங்க மதீனால இருக்கும் போது மாத்திரம்தான் உதவி செய்வாங்க, அல்ல வெளியில வந்து உதவி செய்வாங்களா இல்லையாண்டு ஒரு தயக்கமான நிலை இருந்தது. அப்ப சஅத் இப்னு முஆத் நிறைய விடயங்களை சொல்லிட்டாரு. உங்களோட முழுமையாக நாங்கள் இருப்போம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து விட்டு மிக சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்பட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இப்பொழுதே தயாராகி செல்லுங்கள், அல்லாஹு தாலா, அதாவது அல்லாஹு தாலாவுடைய நன்மாராயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நான்
இந்த குறைஷி கூட்டத்திலே எவர்கள் எந்தெந்த இடத்திலே கொலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் காண்கிறேன், நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு பத்ரு களத்தை நோக்கி செல்கின்றார்கள். சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு களத்துக்கு நெருக்கமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றடியிலே போய் நபி அவர்கள் தன்னுடைய படையை நிறுத்துகிறார்கள். பத்ரு அந்த போர்க்களத்தை பொறுத்த மட்டும் நிறைய கிணறுகள் காணப்படக்கூடிய ஒரு பிரதேசம் தான் பத்ரு அந்த பிரதேசம். அப்ப நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். பத்ரு போர்க்களத்திலே இருக்கிற ஒரு கிணறு, பத்ரு போர்க்களத்துக்கு சமீபமாக இருக்கிற ஒரு கிணற்றடியிலே போய் நபி அவர்கள் தன்னுடைய படையை நிறுத்துகிறார்கள். அப்போது ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த இடத்திலே உங்களோட படையுடைய கூடாரங்களை அடிப்பதற்காக வேண்டி தீர்மானித்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி தீர்மானித்தது அல்லாஹு தாலா எங்களுக்கு சொன்ன இடமா? அல்லாஹு தாலா உங்களிடத்திலே இந்த இடத்தில் தான் நீங்கள் கூடாரம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹு தாலாவுக்கு தான் எல்லாவற்றை பற்றி அறிவிருக்கிறது. அவன் இந்த இடத்திலே கூடாரம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அதிலே நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டோம். இந்த இடத்தில் நாங்கள் கூடாரம் அடிப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் யுத்த தந்திரம் என்ற அடிப்படையில இந்த இடத்துல கூடாரம் அடித்தால் தான் பொருத்தமா இருக்கும், காபிர்களை தாக்குவதற்கு இலகுவா இருக்கும், இப்படியான ஒரு யோசனையில நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அபிப்பிராயம் என்ற அடிப்படையில் தீர்மானித்தீர்கள் என்றால் இதை விட சிறந்த இடம், இந்த இடம் பொருத்தமான இடம் அல்ல, இதை விட சிறந்த ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார். உண்மையில் இந்த சஹாபியுடைய கூற்று எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை, நல்ல ஒரு அறிவை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சஹாபி என்ன சொல்கிறார்? நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் தெரிவு செஞ்ச இடம் அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்ட இடமாக இருந்தால் அதிலே நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய, ஒவ்வொரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். வஹி என்றொன்று வருகின்ற நேரத்தில் அது புத்திக்கு முரண்பட்டாலும் கூட அல்லாஹு தாலாவுடைய தீர்மானம், வஹியுடைய தீர்மானம் என்று சொன்னால் அதற்கு அடிபணியக்கூடிய ஒரு நிலைமை இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இவருடைய பார்வையிலே இந்த ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு பொறுத்த மட்டும் அவருக்கு யுத்த தந்திரங்களை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது. அப்ப அவருடைய பார்வையிலே நபி அவர்கள் தெரிவு சென்ற அந்த இடம் பொருத்தம் இல்லாம இருக்கிறது. அப்ப அதனாலதான் நபி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தெரிவு செஞ்ச இடமா அல்லது வஹி மூலம் இந்த இடத்தில் தான் உட்கார வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்படி வஹியாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் உடன்படுகிறோம், சமிஅனா வ அதானா, நாங்கள் செவியேற்கிறோம், கட்டுப்படுகிறோம், அந்த இடத்திலே கூடாரம் அடிப்போம். அப்படி இல்லை, நீங்களாக யோசித்து இந்த இடம் பொருத்தமா இருக்கும் என்ற அடிப்படையில் நீங்க தெரிவு செஞ்சிருப்பீர்கள் என்றால் இதை விட சிறந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறார். அப்ப இந்த ஒரு நிலைப்பாடு கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இருக்க வேண்டும். குர்ஆனிலே இருந்த ஒரு விடயத்தை படிக்கிற நேரத்தில், சுன்னாவில் இருந்த ஒரு விடயத்தை படிக்கிற நேரத்தில் சில நேரம் எங்களுடைய புத்தி சொல்லும் இது பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது, அல்லது இது உடன்படாத அமைப்பில் இருக்கிறது, இதனை நாங்கள் எடுக்க முடியாம இருக்கிறது என்று புத்தி சொல்லும். ஆனாலும் அது வஹியாக இருந்தால், ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மாதிரி அது வஹியாக இருந்தால் அதிலே நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டோம். வஹீல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான், அதனால அது என்னுடைய புத்திக்கு முரண்பட்டாலும் கூட வஹி என்றதனால நான் அதுக்கு உடன்படுகிறேன் என்ற இந்த மாதிரியான நிலைப்பாடு கட்டாயம் இந்த காலத்திலே வாழக்கூடிய தாயிகளிடத்திலே, அது மாதிரி பொதுமக்களிடத்திலே, அனைவரிடத்திலும் அவசியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏன்னா இன்றைய காலத்திலே கூடுதலாக வஹியை புத்தியோட வைத்து முரண்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இது அந்த காலத்திலையும் இருந்தது, இந்த காலத்திலையும் அது சூடு பிடித்திருக்கிறது. எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தையும் எந்த ஒரு ஹதீஸையும் புத்தியை அடிப்படையாக வைத்து பார்க்கிறார்கள். புத்திக்கு உடன்படாத போது அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இப்படியான மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நசீஹத் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க சொன்ன அடிப்படையில வஹி என்று வருகிற நேரத்தில் அதற்கு அடிபணியக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எடுத்த இந்த தீர்மானம் இது என்னுடைய சொந்த தீர்மானம்,
நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் கூடாரம் அடித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன், அந்த அடிப்படையில் தான் நான் இந்த இடத்தை தெரிவு செய்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த இடம் பொருத்தமான இடம் கிடையாது, மாற்றமாக எங்களோட வாங்க, நாங்க ஒரு இடத்தை காட்டுகிறோம் என்று சொல்லி அழைத்து விட்டு சொல்கிறார்கள். அழைத்து கொண்டு பத்ருக்கு ஆகவே நெருக்கமான ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். கூட்டிக் கொண்டு சென்று அந்த இடத்திலே என்ன செய்கிறார்கள், நாங்கள் இந்த இடத்திலே தங்குவோம், இந்த இடத்திலே இருக்கிற சிறிய சிறிய கிணறுகளை நாங்கள் மூடி விடுவோம், சிறிய சிறிய கிணறுகளை நாங்கள் மூடி விடுவோம், எங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காண்டி பெரிய ஒரு தடாகத்தை நாங்கள் கட்டுவோம், தடாகத்தை கட்டி அந்த தடாகத்திலே தண்ணீரை நிரப்பிக் கொண்டு மற்ற கிணறுகள்ல தண்ணி இல்லாத மாதிரி அதனை மூடி விடுவோம் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லுகிறார். இப்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு மட்டும்தான் யுத்த காலத்திலே தண்ணீர் அருந்துவதற்கு தண்ணீர் இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லா போகும். காரணம், கிணறுகள் அனைத்தும் மூடப்பட்ட காரணத்தினால். இப்படி நாங்கள் செய்தால் யுத்த காலத்தை பொறுத்த மட்டும் கூடுதலாக தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு இடம், யுத்தம் செய்கின்ற நேரத்தில் தண்ணீர் அவசியப்படுகிறது. அப்ப தண்ணீர் டைமுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதனை குடித்து கொண்டு யுத்தம் செய்வாங்க. தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் படை வீரர்கள் தண்ணீரை தேடி அலைவார்கள், யுத்தத்தை சரியாக செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அப்ப அதை இனங்காட்டி அந்த சஹாபி சொல்கிறார், நாங்க பத்ருக்காக நெருக்கமான ஒரு கிணற்றருகிலே போவோம், போய் ஒரு பெரிய ஒரு ஹவுதை கட்டுவோம், அந்த ஹவுதிலே தண்ணீரை நிரப்பிக் கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய கிணறுகளை நாங்கள் மூடி விடுவோம். இதனால இப்படி நாங்கள் செய்வோம் என்றால் எங்களுக்கு மாத்திரம்தான் யுத்த காலத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும், குஃபார்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போகும். இதனால அவங்களுக்கு எங்களை எதிர்த்து போராட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அந்த சஹாபி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளும். இதுவும் கூட ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. தன்னுடைய அபிப்பிராயம் மறுக்கப்படுகிறது, தனக்கு கீழால் உள்ள ஒருவர் அபிப்பிராயம் சொல்லுகிறார், நபி அவர்கள் எந்த ஒரு பொறாமைப்படாமலும் எந்த தன்னை பற்றி பெருமைப்படுத்தி கொண்டு தண்ட கருத்தை தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இல்லாமல் நபி அவர்கள் தனக்கு கீழால் உள்ள ஒருவர் சொல்கிறார், அவருடைய அபிப்பிராயம் நன்றாக இருந்ததனால நபி அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார். இதுவும் கூட ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரியிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கிறது. தான் ஒரு மஷூராவின் போது தான் ஒரு அபிப்பிராயம் கூறி அந்த அபிப்பிராயத்தை தனக்கு கீழால் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து அவர்கள் ஒரு அபிப்பிராயம் சொல்கின்ற நேரத்தில் அந்த அபிப்பிராயம் நல்ல ஒரு அபிப்பிராயமாக இருந்தால் அந்த தலைவர் அந்த பொறுப்புதாரி அந்த அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவன் தனக்கு கீழால் உள்ளவன் அல்லது தன்னை விட அந்தஸ்திலே குறைந்தவன் அல்லது தன்னை விட இல்முலே குறைந்தவன், இது மாதிரியான காரணங்களை காட்டி அந்த அபிப்பிராயங்களை மறுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்படியான வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய அபிப்பிராயத்தை ஏற்று அந்த அடிப்படையிலே தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு சென்று அந்த இடத்திலே ஹவுதை அமைக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் பத்ர் யுத்தம் சம்பந்தப்பட்ட இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.